படியாக இயக்குனர் திரு முருகன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை வழங்கி, இந்த படம் நம்ம தமிழ் செல்வனுக்கு 9வது படம். மிக சிறப்பாக இந்த படத்துல ட்ரெய்லர் பார்க்கும் போதும் பாடல்களை பார்க்கும் போது சிறப்பாக இருந்தது. இசையமைப்பாளர் மிக சிறப்பாக பணி செய்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ஜீவா அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக்கி கொடுத்துருக்காரு. தம்பி மேலும் சிறப்பாக வரணும்னு வாழ்த்தி நன்றிக்கு வாய்ப்பு கூறி அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக தோற்றம் படத்தினுடைய கோ டைரக்டர் திரு செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். திரு செல்வகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்ம எல்லாரையும், முக்கியமா தோற்றம் படக்குழுவினர் வாழ்த்துறதுக்காகவும் இன்னும் நிறைய சினிமா பற்றின கருத்துக்களையும் பகிர்ந்ததுக்காக திரைப்பட இயக்குனர் மற்றும் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழா ரொம்ப ஒரு ஆரவாரத்தோட, சுறுசுறுப்போட, பரபரப்போட, எழுச்சியோட, புத்துணர்ச்சியோட என்ன சொல்லலாம். நான் அவ்வளவு எனர்ஜியா நீங்க இருக்கீங்க. சில இசை வெளியீட்டு வருவோம், சாங் ஓடும், ட்ரெய்லர் ஓடும், நாங்களாம் பேசுவோம், எங்க சவுண்ட் மட்டும் கேட்கும், எந்த சவுண்டுமே இருக்காது, சைலண்டா இருப்பாங்க. எங்களுக்கே போர் அடிக்கும். ஆனா இன்னைக்கு களை கட்டுது. இந்த கைதட்டல் இப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பு வரும். கரெக்டு, வாகை சூடும். ஓகே, எல்லாமே நம்ம கதாநாயகன் இளப்பரம். முதல் படத்துல நிறைய ரசிகர் சம்பாதிச்சிட்டீங்க. ஒரு ஹீரோ ரசிகர் சம்பாதிக்கிறதுக்கு 10 படம் 5 படம் பண்ணணும். இவர் முதல் படத்திலேயே ரசிகர் சம்பாதிச்சிட்டாரு. இந்த மேடை ஒரு பாசமான மேடை, அன்பான மேடை. ஏன்னா இங்க பாசம்ங்கிறது பார்த்தா நான் பையனுக்கு அப்பா படம் எடுத்திருக்காரு. அன்பு, நிறைய அன்புள்ளங்கள் அவங்க வாழ்த்து வந்திருக்காங்க. அன்பும் பாசம் இருந்தாலும் வெற்றி தான். இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார், மோகன்ஜி சார், இங்கே வாழ்த்து வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார், பத்மராஜ் சார், முருகன் சார். இது சார்னால பயமா இருக்கு. யார் இந்த சார்னு தேடிக்கிட்டாங்க. நிறைய சாரை போட்டு எந்த சார்னு நமக்கு விசாரணைக்கு வந்துடுறாங்க. இப்போ பத்மராஜ் பேசும்போது அவர் என்னை கோர்த்து விட்டாரு. ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேர் தமிழ் சொல்லிக்கலாம், ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பேர் சார் அப்படின்ட்டாரு. எனக்கு பகிர்ந்தது. ஏற்கனவே யார் அந்த சார் எங்க ஒரு தேடிக்கிருக்காங்க. பேர சார்னு இவர் தான் அந்த சாரான்ட்டு நம்மகிட்ட தமிழை கூப்பிட்டுறாம. அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம சார்னு சொல்றதே தவிர்த்துருவோம். முருகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, தயாரிப்பாளர் இளங்கோ அவர்களே, இளம் பரத் அவர்களே, ராஜா அம்மையப்பன் அவர்களே, பிரச்சனை இல்லைண்ணே. அதனால இப்பதான் தமிழ் வளர்க்குறாங்க. நம்ம சார் சொல்லணும்ல, சார் பயப்படுறோமா, இப்ப அவர்களுக்குள்ள இதனால தமிழ் வளருது. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு நடக்குது. இந்த படத்தோட பாடல்
ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல்கள், எல்லா வரிகளும் அழகா புரியுது. அங்கேதான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இசையமைப்பாளருங்கும் போது வெறும் இசைதான் காதுக்கு கேட்கணும் இல்லாம வரிகள் தெளிவாக கேட்டாதான் அது நல்ல பாடல், தரமான பாடல். எங்க இசை ஏறணுமோ அங்கே ஏறணும், எங்க வார்த்தைகள் மேல போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும். கரெக்டா பண்ணிருக்காரு. நம்ம இசையமைப்பாளர்கள் நல்ல தம்பி, நல்ல தம்பினாலே நல்ல இசையை தான் கொடுத்துருக்காரு. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரையும் காப்பாத்திருக்காரு, இசையும் காப்பாத்திருக்காரு. அதுல அந்த ஃபர்ஸ்ட் பாடல் டண்டனக்கா டண்டனக்கா அவங்க கரெக்டா வச்சிருக்காரு, அவர் மரப்படம் பண்ணிட்டாரு. சாங் சூப்பர். அதே மாதிரி பாடல் வரிகள் சில இடத்துல பார்க்கும்போது எனக்கு வைரமுத்து இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள். கள்ளிக்காட்டு பேயே என்னை அடிச்சு விட்டாயே, அவர் தான் நம்ம கவி பேரரசன் அந்த மாதிரி வார்த்தை போடுவார். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த பாடலாசிரியர் பேரு தமிழ் அமுதன். உண்மையிலேயே நீங்க பாருங்க, நிறைய தமிழ் செல்வன், தமிழ் அமுதன், இந்த தமிழ்லாம் விளையாண்டு இருக்கு நினைக்கிறேன். ஆமா, தமிழ் அந்த கவி பேரரசோட அந்த இருப்பாரோ அப்படின்னு தோணுது பாருங்க. நம்ம கவிஞர் வாழை நிறைய பாடல் இருப்பாரு, இந்த படம் ஒட்டி அதெல்லாம் பார்த்து நிறைய பாடல். அது பாடல் கேட்டு கண்ணாசன் எழுதியிருப்பாரோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். கண்ணாசன் பாடல சொல்ல நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் அமுதன் எழுதின சாங்கு, வைரமுத்து எழுதின சாங்குன்னு ஒரு சந்தேகப்படுறோம்னா அதே வெற்றி. அப்புறம் இந்த ஐட்டம் சாங் நிறைய பார்த்துருக்கோம். வரியில கிளுகிழுப்பா இருக்கும். இதுல வரிகள் கிளுகிழுப்பா இல்ல, ஆடுறவங்க தான் கிளுகிழுப்பா இருந்தாங்க. அவங்க டான்ஸ் சூப்பர். ரசிச்சிருக்காங்க இவங்க, கண் கொட்டாம இமை கொட்டாம ரசிச்சிருக்காரு ஒருத்தர். அதுல வரிகள் பாத்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங் வேற மாதிரி வரிகள் இருக்கும். ஐட்டம் சாங்லயும் தத்துவ வார்த்தையில இருக்கு. இந்த காலத்துல பணம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு வரிகள் சொல்லிச்சு. இந்த செருப்புக்கும் பணம், ஆரோக்கிய சிகிச்சைக்கும் பணம். ஏன்னா ஒரு ஐட்டம் சாங்ல சொல்லலாம், சில மாம்பழம் மாம்பழமா மாம்பழமா போயிடலாம். இங்க பழத்தை பத்தி பேசல, பணத்தை பத்தி பேசிக்கலாம். அத உன்னோட இசையமைப்பாளர் இந்த எல்லா நாயகம் நல்லது இங்க இருக்கக்கூடிய ரொம்ப வாழ்த்துக்கள் சார். தோற்றம் தமிழ்ல மட்டும் நிறைய வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும். தோற்றம் அப்படிங்கும்போது ஒண்ணு பிறப்பு, அடுத்து உடல் உருவம், உருவ அமைப்பு. சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு நினைவு சின்னமா இருக்கட்டும், நினைவு சிலையா இருக்கட்டும், கீழே அந்த சிலை கீழே தோற்றம் 1926, மறைவு 1992 போட்டிருப்பாங்க. தோற்றம்ங்கிறது பிறப்பு, இன்னொரு தோற்றம்ங்கிறது உருவ அமைப்பு. இதுல கண்டென்ட் வந்து சொல்லுவாங்க, பழமொழி இருக்கு, உருவத்தை பார்த்து எடை போட்டுறாதீங்க அப்படின்னு. ஆனா ஆளை பார்த்து எடை போடாதீங்க அப்படிமா. ஆனா ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆளை பார்த்தா கரம்புடன் இருப்பான், உள்ள அப்படியே பூமாறு இருக்கும். சொல்லுவாங்களே பலாப்பழம் வந்து பார்த்தா வெளிய முள்ளுமுள்ளா இருக்கும், தொட்டா குத்திரமோன்னு இருக்கும், உள்ள பார்த்தா சொல்லையா இருக்கும். பலாப்பழம் ஓகே, இந்த அந்த ஏரியா நினைக்கிறேன், அதனால பலாப்பழம் சொல்றேன். அதனால பலாப்பழம் டக்குன்னு புரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி தோற்றம். இப்ப இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த யார் தோற்றத்தை பார்த்து வேந்தேன்னா, நம்ம குடிசல் தோற்றத்தை பார்த்து நான் வேந்தேன். இளங்கோ அவர் குடிசல் பார்த்து நான் வேந்தேன். ஏன்னா அவர் பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோன்னா, நான் பையனை பார்த்தேன், அவர் தம்பிமா இருக்காரு, அண்ணமா இருக்காரு. ஏதோ ஒரு 3-4 வருஷம் வித்தியாசம் தான் இருக்க மாதிரி தோணுது. தோற்றம் எப்படி இருக்கு, அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கு, எதிர்க்கு சார். அப்போ
கேமரா பேன் பண்ணுங்க, அவரை பார்த்து அவரை காட்டுங்க. தோற்றம் அவர் தம்பி மாதிரி இருக்கு, இவர் அண்ணன் மாதிரி இருக்கு. ஆனா உண்மை என்ன? அவர் பையன், இவர் அப்பா. இங்கே தெரிஞ்சு வச்சா தோற்றத்தை பார்த்து சேர்ந்து வர. இதுவே பெரிய உதாரணம். தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. ஒரு அண்ணம்மா இருக்காரு, உண்மையிலே அப்பா. அதனால கதையோட கண்டென்ட்டே இங்க முடிஞ்சு போச்சு. நம்ம உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்ட்டு. சார், நீங்க அடுத்த படத்துல இவரு கார்த்தி மாதிரியும் இவரு சூரிய மாதிரி வரட்டுமே ஒரே குடும்பத்துல. ஏன்னா தோற்றத்தை நான் ஃபர்ஸ்ட் இவர் பார்த்தேன், நான் வேந்துட்டேன், என்னடா இவ்வளவு யூத்தா இருக்காருன்ட்டு. இப்போ சொல்றேன், இப்போ நீங்க பட வாய்ப்புக்காக தியேட்டர் போங்க, பாக்கிராஜ்ல போங்க. இப்போதைக்கு நீங்க வந்து மணிரத்திட்ட போங்க, சங்கர்கிட்ட போங்க, லோகேஷ் கனகராஜ்ல போங்க, வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒரு நடிகன் வந்து நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் அவர் உடம்பை சீராக வைத்திருக்க வேண்டும், அவர் தோற்றத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட். வாய்ப்பு கிடைச்ச முன்னாடியே இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் டெஸ்ட் பண்றது, பாடியை அப்படியே ஒரு கிரிப்பா வச்சிருக்கிறது. படம் கிடைச்சது அப்புறம் 5வது படம் பார்த்தா வயிறு தள்ளி போய் பேண்ட் அளவுல மாறி போய், ஃபர்ஸ்ட் படத்துல பேண்ட் அளவு 30 இருக்கும், 5வது படத்துல 34,000. இப்படிலாம் மாறும். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் கேர்லெஸ் வந்துடும். அந்த கேர்லெஸ் எப்பவும் வரக்கூடாது, ஒரு நடிகனுக்கு எப்பவும் வரக்கூடாது. பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முன்னாடி பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அது வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வர்றாரு, நம்மளை பிடிக்கணும், அது வரைக்கும் உடம்பு அப்படி வச்சுப்பாங்க. ஒருத்தன் ஓகே பொண்ணு அழகா ஸ்லிம், அழகா சூப்பரா சிம்ரன் மாதிரி இருக்குடா, திரிஷா மாதிரி இருக்குடா, அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்குவான். கல்யாணம் குழந்தை பார்த்தோம்னா ரோட்டில் மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லெஸ், அங்கேதான் உடம்பு போடுது. பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும், நமக்கு நம்ம ஃபிட்னஸ் ஆக்கணும், நம்மள நம்ம ரசிக்கணும். அடுத்தவங்களுக்காக, நமக்காக நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு, கல்யாணத்துக்காக உடம்பு, பிள்ளை புக்குறதுக்காக உடம்பு, எப்பவும் ஆரோக்கியத்துக்காக உடம்பு இருக்கணும். அது வேற டிபார்ட்மெண்ட், அப்புறம் பேசுவோம். நடிகன் சொல்றேன், நடிகன் வந்து தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் டைட்டில் தோற்றம், தோற்றத்துக்கு நிறைய பேசணும் ஆரம்பத்துல. ஏன்னா தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் சினிமாவில் இருக்கு. எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அப்பெல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு இலக்கணம் வேணும், சிவப்பா இருக்கணும், சுகுந்தியா இருக்கணும். ஒரு காலத்துல தியாகத்தை போகிற காலத்துல அப்படின்னா அவங்களே பாடணும். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி வந்ததுக்கு அப்புறம் ஓகே பாடுறது டிஎம் சௌந்தரராஜனா இருக்கலாம், நம்ம வாய்ஸ் போதும், ஆனா தோற்றம் அப்படி இருக்கணும். கமல்ஹாசன் வந்தாரு, உங்களுக்கு சிவகுமார், எல்லாம் அழகு அழகு அழகு, சிவப்பு சிவப்பு சிவப்பு. ஒருத்த ஒரு ஆள் கருப்பு வர்றாருங்க, கருப்பு வந்தாரு, பரட்டத்துல யாரும் எந்த அழுகுங்க, கண்ணு கரையன்னு இருக்காப்புல, கண்ணு தூண்டு இருக்கு. யாரு அந்த ஆள் தான். அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா, இவங்களுக்கு நடிக்க வேண்டாங்களான்னு கிண்டப் பண்ண அந்த ஆள் தான், அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அங்க உருவத்தை பார்த்து இடம் போட்டாங்க, அடிச்சு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் கே பாக்கியராஜ் சார். புதிய வார்ப்புன்னு படம், பாரதிராஜ சார் ஹீரோ தேடுறாங்க. நான் அவரு ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேடுறாரு. அவருக்கு அப்போ அந்த கேரக்டருக்கு பெரிய ஹீரோ சிவகுமாரோ கமல்ஹாசனோ அதெல்லாம் அவருக்கு செட் ஆகல. யதார்த்தமா இருக்கணும். திடீர்னு பார்த்தா பாக்கியராஜ் பார்த்துக்காரு, இவன் கரெக்டா இருப்பானே, இவா சட்டை போட்டு கண்ணாடி போட்டு பண்ணார், இவரை ஹீரோன்ட்டாரு. அன்னைக்கு எல்லாரும் எடுத்து வச்சிருக்காங்க, என்ன இவருக்கு ஹீரோ போடுறீங்க. பாரதிராஜருக்கு அவருக்கு கான்ஃபிடன்ட்.
அன்னைக்கு உருவத்தை பார்த்து எல்லாருமே இருந்துச்சு. அந்த உருவம் தான் திரைக்கதை மன்னன். டார்லிங் டார்லிங் முந்தானை முடிச்சு தூரம் நின்று போச்சு. எத்தனை வெற்றி படங்கள். தோற்றம் நார்மல் தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பா இடப்பட்டோம். அன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார். அதே காலகட்டம் ஒருத்தர் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், ஓகே, குள்ளம்மா, தாடி, நம்மளு தீராஜேந்திரன் தலைவர். அவரு அடிக்கும்போது இதே மூஞ்சில கண்ணு மட்டும் தெரியுது, மூணு தாடியா இருக்கு. இவர் ஹீரோவானாங்க. அவர் படம் தான் முதல் 1 கோடி பிசினஸ் ஆச்சு. ரஜினி கமல் படத்தோட பிசினஸ் ஆச்சு. ஆட்டி படைச்சா அப்படியா மயிரணி காசி தங்க கல்யாணி உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. அதுக்கப்புறம் கஸ்தூராஜா டைரக்டர் சொந்த படம் உள்ளே ஒருத்தர் போறாரு. ஆமா, துள்ளுவத இளமை. ஹீரோ தனுஷ். எல்லாரும் பார்த்து என்ன அவன் ஊர்த்திமா இருக்கான், உடம்புல சதை இருக்கா இல்லையா, இல்ல எலும்பு தானே இருக்க ஒண்ணு கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ் திரையுலகில தவிர்க்க முடியாத ஹீரோல டாப்ல இருக்கிற ஹீரோல அவரும் ஒருத்தர் தனுஷ். அதுக்கு எஸ்ஏசி சார் இயக்குனர். எஸ்ஏசி சார் நாளே தீர்ப்பு தன் மகனை ஹீரோவாக்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க, பத்திரிக்கையே சொல்லிச்ச அவரு பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமா நசிஞ்சு போன 5 வருஷம் மூஞ்சி மாதிரி இருக்கு சொன்னாங்க. அவருதான் இளைய தளபதியாகி இன்னைக்கு தலைவராயிட்டார். என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவனுக்குள்ள பவர் எப்போ வெளியே வரும், அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும். தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம திரையுலகில் நிறைய நடிகராக இருக்கட்டும், இயக்குநராக இருக்கட்டும், தோற்றத்தை பார்த்துங்க எடை போட்ட கூடாது. இந்த படம் நம்ம தமிழ் செல்வன் அந்த கண்டென்ட் புதுசா, எனக்கு நிறைய கதை புதுசா லவ் ஸ்டோரியா இருக்கும். ஆனா அந்த தோற்றத்தை பார்த்து இடம் கூட போன கண்டென்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புதுசா படுது. ஏன்னா நிறைய வருது. இப்போ நம்ம என்ன கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி நிறைய கட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இளங்கோ அவர்கள் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆதங்கத்தை நிறைய வெளிப்படுத்தினாங்க. இப்ப நிறைய வர சின்ன சின்ன குடிச்சிருக்கலாம். அவங்க வெளிப்படுத்துற ஆதங்கம் வந்து கிடைக்க மாட்டேங்குதுதான். சீக்கிரம் அதுக்கு முன்னால ஒரு விடிவு காலம் வரணும். சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. பெரிய படங்கள்லாம் நம்பர் 1 மினிஸ்டர், நம்பர் 1 கவிஞர், நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 எடிட்டர், ஏற்கனவே கொடுக்குன்னு சம்பாதிச்சவங்களுக்கு அது வேலை வைப்பாங்க. ஆனா ராஜா அம்மையப்பன் மாதிரி, நம்ம இளங்கோ அவர்கள் மாதிரி சிறிய படம் பண்ணும்போது அங்கேதான் சிறிய இசையமைப்பாளர், சிறிய பாடலாசிரியர், சிறிய காஸ்டியூமர், சிறிய மேக்கப் மேன், சிறிய கேமராமேன், சிறிய சிறிய நடிகர்கள், இவங்கெல்லாம் பல வேலை இல்லாம இருக்கும். அப்ப இந்த சின்ன தயாரிப்பாளர் தான் திரையுலகில் சின்னஞ்சிறிய டெக்னீஷியனையும் நடிகர்களையும் காப்பாற்றுறது சார் நீங்க தான். அப்ப திரையுலகில் சின்ன சின்ன டெக்னீஷியன்லாம் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாத்துறது? சிறிய புதுசுல யார் காப்பாத்துறது? அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்.
அதான் சொன்னாங்க சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு சீக்கிரம் வரும் சார், சீக்கிரம் விடிவு காலம் வரும். சின்ன படங்கள் இப்போ சொன்னாங்க, ரப்பர் வந்து ஜெயிச்சது, சின்ன சின்ன படம் ஜெயிச்சது, இந்த படம் ஜெயிக்கும். இன்னும் ஒரு 4 சின்ன படம் ஜெயிக்கும் போது அப்ப தேட்டருக்காரர்களுக்கு பயம் வரும். ஏன்னா பெரிய படங்கள்லாம் போட்டு லாஸ் ஆகி போச்சு, சின்ன படங்கள் தானே வெற்றி அடிச்சு வசூலை கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன படம் வரும்போது இது ஜெயிச்சிருமோ, இந்த படம் ஜெயிச்சிருமோ, இந்த சின்ன படம் ஜெயிச்சிருமோ அப்படின்னு சின்ன படம் ஜெயிச்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயம் வரும். அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும். வருஷத்துல 4 சின்ன படம் ஜெயிக்கட்டும், அடுத்த வருஷம் எல்லா சின்ன தேட்டர் வாங்குவாங்க. ஏன்னா தேட்டருக்காரங்க அவங்க என்ன அவங்களுக்கும் சின்ன சின்ன படம் ரிலீஸ் பண்ணி ஆடை வரலைங்கிற குற்றத்தை வைக்கிறாங்க. அவங்க ஒரு நியாயம் இருக்கு, அவங்களுக்கு பயம் இருக்கு. அவங்க தேட்டர் கொடுத்துறோம், 10 கொஞ்சம் வராங்க, 20 பேர் வராங்க, அப்படி பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம அவங்கள குறைச்சிட்டே இருக்கக்கூடாது. சிறிய படங்கள் ஜெயிக்கணும். சிறிய படம் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரீம்ல பண்ணி தரமா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வரவேற்பார்கள். அதுக்கு இந்த வருஷமே நிறைய படங்கள் உதாரணம். அந்த உதாரணத்துல இந்த தோற்றமும் ஒன்று. இளம் நாயகன், இளம் பரத் நல்லா நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலயுமே அவர் ஒரு புதுமுகம் மாதிரி தெரியல. ஏற்கனவே நடிச்ச அனுபவம் நடிகவே நடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இங்க அப்பாட்ட உள்ள ஏக்கம், இங்க உள்ள ஏக்கம், இங்க உள்ள இது அங்க வீரியமா வெளியே வந்துருச்சு. அவர் நடிக்கும் போது அவருக்குள்ள ஈர்ப்பை விட அப்பா நினைச்சுப்பாரு, என் பையன் பெரிய ஹீரோ வரணும், என் பையன் நல்லா நடிக்கணும், என் பையன் படம் பெருசா வரணும் அப்படின்னு அந்த நினைப்போடைய ஒவ்வொரு நாளும் நினைச்சுப்பாரு. அந்த நினைப்பு தான் சார் பாசிட்டிவ் தாட். அது அங்கே பாசிட்டிவ். முதல் சாங்ல பார்த்தா நானும் பார்த்தேன். தோற்றம் சொன்ன தோற்றம் அவர் பார்த்தா நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்காரு. ஓகே, கதாநாயகி வசூரை பார்த்தா அத்தோடு பொண்ணு மாதிரியே இருக்கு. தோற்றம் இவர் நம்ம வீட்டு பையன் மாதிரியே தோற்றமா இருக்காரு. அது நம்ம அத்தை பொண்ணு மாதிரியே அது ஒரு தோற்றம். என்ன ஒரு ஃபேஸ் வந்து முதல்ல இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் கதாநாயகனுக்கு அமைஞ்சிருச்சு, கதாநாயகிக்கு அமைஞ்சிருச்சு. நேட்டிவிட்டி ஃபேஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் சாங்கு நல்ல மெலோடி போயிட்டு இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிசடிக்கிறார். நானே அதுல ஒரு 32 33 கிசு வச்சுப்பாரு ஃபர்ஸ்ட் சாங். சரி ஓகே, முதல் சாங்ல கொஞ்சம் இளம் ரத்தம், இளம் பரத் மாதிரி இது இளம் ரத்தம். அது டிரான்ஸ்ஃபர் மாஸ்டர் சொன்னாரா இல்லை இவரை அடிச்சாராங்கிறது நான் டிரான்ஸ்ஃபர் மாஸ்டர் விசாரிச்சுக்கிறேன். அவர் பார்த்தா மூஞ்சி நல்ல மூஞ்சியா இருக்கு, சொல்லியிருக்க மாட்டாரு. ஓகே சொன்னீங்களா? அப்பா எதிர்பார்த்துக்க மாட்டாரு. இப்ப அவரு இளங்க பார்க்கும்போது ஷாக்கா இருங்க, நம்ம பையனா பூந்து விளையாடுறான், வீட்டு அவ்வளவு சாதுவா இருக்கானே, ஏன்னா பூந்து விளையாடுறானே நினைச்சிருப்பாரு. சரி ஃபர்ஸ்ட் சாங்ல 33 கிருஷ்ணா இதோட முடிச்சு நடிச்சேன். அடுத்து 3ஆம் சாங் தான் அதுலயும் அது திரும்ப அப்படிங்கிறாரு. ஓ என்னையா பூந்து விளையாடுறாங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் கமலாசம் கூட விட்டு அடிச்சதுல. அவர் படத்துல என்ன பார்த்தா 10 கிருஷ்ணன் அடிக்க மாட்டாரு. என்னைய முடியலையா அடிச்சிட்டே இருக்காப்ல. அதான் அடுத்த படம் நீங்க ஸ்பாட்ல இருக்கணும். சாங் எடுக்கும்போது இளங்கோ சார் அப்படியே டைரக்டருக்கார இல்லையோ நீங்க பாட்டே இருங்க. அப்பதான் அந்த படம் ஏ படம் இல்லாம யூ படமா வரும். சார் அப்பனே காரணம் அதுக்கு. ஏன்னா அவருக்கு என்ன பண்றாரு, அங்க பையனா பார்க்கல, ஹீரோ பார்த்து இந்த படம் எப்படியே வெட்டி அடிச்சணும் அப்ப நிறைய கிச்சடி. அப்பதான் யூத்தை கவர் பண்ண முடியும். மாஸ்டர் நீங்க என்ன சரியா தெரியாது, நீங்க டான்ஸ் மூவ் சரி இருக்கோ இல்லையோ கிஸ் அடிக்க விட்டுருங்க. என்ன வரைக்கும் படத்துல ஒரு 100 கிஸ் அடிச்சா தான் இந்த படத்துக்கு யூத் வருவாங்க அப்படின்னு யூத்தை கவர் பண்றதுக்காக அப்பாவோட அனுமதியோட
நான் ஏக்கம் நினைச்சது பெரிய ஹீரோவாக ஏக்கம் நினைச்சேன். ஆனா முத்தம் கொடுக்குறது ஏக்கமா இருக்கு. ஆமா ஓகே. அடுத்த படத்துல இவரையும் ஹீரோ போட்டு அவரையும் ஹீரோ போட்டு இவருக்கு ஒரு ஹீரோயினி அவருக்கு ஒரு ஹீரோயின் போட்டு யாரு அதையும் முத்தம் கொடுக்குறது? அப்போ நான் மகனா என்னைய பாக்குறாரு. நானும் சொல்றேன் நீங்க தான் செயல்படுத்திக்கிற முடிஞ்ச தோற்றம் என்ன சொன்னார் தோற்றம் திரையுலகுக்கு ஒரு மாற்றம் உங்க எல்லாருக்குமே இது ஒரு ஏற்றமாக உருவாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் நல்ல பேரையும் புகழையும் கொடுக்க பார்த்துக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. நன்றி. படக்குழுவினர் அனைவரும் வந்தீங்கன்னா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தோற்றம் படக்குழுவினர் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு டின்னர் ரெடியா இருக்கு. சோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. தேங்க்ஸ் a lot. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை.